नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्धारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण की शाय श्री प्रभुपाद की जय ताई गौर வைமானந்தே ஹரி ஹரி ஓம். வீடியோ எல்லா டைம் ஆன் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் ஆன் பண்ணலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி 300 இருங்க, எந்த பக்கம் சொல்லிடுறேன், டேட்டா ஜாயின் பண்ணவங்க தான் சொல்கிறேன். 351 கரெக்ட். இன்னைக்கு கிருஷ்ணர் புக்கு ஓகே. படிங்க ஈஸ்வரி மாதாஜி படிங்க. இது சாப்டர் வந்து 38 ஆமாம், பேஜ் நம்பர் 351. ஓகே, எல்லாம் வீட்டில் போட்டுக்கோங்க. 351 படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் ஆன்மீக குருக்களுக்கெல்லாம் குருவானவர். வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பவர். உலகிற்கும் உடமையாளர். கடவுளுடன் அன்பு கொண்ட கண்களை உடைய எவரும் அவரை காணலாம். தம் பரமான அழகால் இலக்குமியை வசீகரித்து தன் மார்பில் நிரந்தரமாக வசிக்கச் செய்துள்ள முழுமுதற் கடவுளை நான் இன்று காணவிருக்கின்றேன். பிருந்தாவனத்தை அடைந்து தேரில் இருந்து இறங்கியவுடன் ஜட இயற்கை மற்றும் எல்லா உயிர்வாழ்களின் சுவாமியான முழுமுதற் கடவுளின் பாதங்களில் விழுந்து வணங்குவேன். கிருஷ்ணரின் பாதார வித்தகங்களை மாபெரும் யோகியரெல்லாம் வழிபடுகிறார்கள். அதுபோல் நானும் அவரது பாத கமலங்களை வழிபட்டு பிருந்தாவனத்தில் இடைச்சிறுகளைப் போல் அவரிடம் நட்பு பெறுவேன். அவ்வாறு நான் அவரின் முன்தலை வணங்கும் போது அவர் தனது அபயகரத்தை என் தலையின் மேல் வைப்பது நிச்சயம். அவரது பாத கமலங்களில் சரணடையும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அவரது கரத்தாமரை அபயம் அளிக்கிறது. ஜட இயற்கையை விரும்பாது அஞ்சுபவர்கள் கிருஷ்ணரை தம் வாழ்வின் இலக்காக கருதுகிறார்கள். நான் அவரை காணும் போது அவர் தமது பாத கமலங்களில் எனக்கு நிச்சயமாக புகலிடம் அளிப்பார். அவரின் தாமரை கரங்கள் என் தலை மீது படுவதை நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றேன். இவ்வாறு அக்ரூரர் கிருஷ்ணரின் ஆசிகளை பெறுவதை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறார். உலகங்களின் அதிபதியும் ஸ்வர்க்கத்தின் அரசருமான இந்திரன் கிருஷ்ணருக்கு சிறிது தண்ணீர் கொடுத்ததால் அவரின் ஆசையை பெற்றான். அதுபோலவே மகாபலி சக்கரவர்த்தி வாமனனாக வந்த பகவானுக்கு 3 அடி மண்ணை நீருடன் ஈர்ந்து இந்திரபதவியை பெற்றார். ராச நடனத்தில் கோபியர் கிருஷ்ணருடன் நடமாடி களப்படைந்த போது அவர்களின் முகங்களில் முத்தாக அரும்பியிருந்த வியர்வை துளிகளின் மீது கிருஷ்ணர் தம் தாமரை கரங்களை வைத்து துரைத்த போது அவர்கள் களைப்பு நீங்க பெற்றார்கள். இவ்வாறு அக்ரூரர் கிருஷ்ணரின் மகிமை வாய்ந்த கரங்களின் ஆசையை பெறுவதை எதிர்நோக்கி இருந்தார். எல்லா விதமான மக்களும் கிருஷ்ணர் உணர்வடையும் போது அவரது திருக்கரங்களின் ஆசையும் பெறுகிறார்கள். சர்க்காதிபதியான இந்திரனை போல் பொருள் இன்பம் பெற விரும்புவர்கள் கிருஷ்ணரின் கரங்களிலிருந்து விடுதலை பெற விளைவிப்பவனும் புனிதமானதும் பரமானதுமான அன்பு கொண்ட அவரின் அருகில் இருந்து அவரின் பரமான உடல் தன் மீது வேண்டும் என்று விரும்புவவனும் அத்தகைய வரத்தை கிருஷ்ணரின் கரங்களிலிருந்து பெறலாம். ஓகே மாதாஜி, போதும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபுஜி, பேஜ் நம்பர் என்ன பிரபுஜி? 352. 52 ஆமாம், சரியா? ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் பார்க்க போகிறோன்னு அக்ரூருக்கு ஒரே இது ஜாலி. ஓகே, அதனால் போகிறாரு, கிளம்பிட்டாரு. ஓகே, கம்சன் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய் அவரை பாட்டு வாங்கன்னு சொல்கிறாரு, போய் கூட்டு வரணுன்றாரு, நான் என்ன கொல்ல போகிறேன்றாரு. இவர் கிளம்பிட்டார். ஓகே, நான் இதை பற்றிலாம் கவலைப்படல.
சரி என்ன அப்படிலாம் அவர் கவரப்படவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜாலியாக என்ன பண்ணிட்டார், கிளம்பிட்டார். ஓகேப்பா, அடுத்து படிக்கலாம். பிருந்தா மாதாஜி படிங்க, அடுத்து படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்றாலும் கிருஷ்ணரின் பகைவனான கம்சனின் சார்பாக வந்திருந்ததால் அக்ரூரர் சற்று அஞ்சினார். அவர் எண்ணினார், நான் கிருஷ்ணரை அவரின் பகைவனின் தூதுவனாக காணச் செல்கிறேன். கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாக இருப்பவராகையால் என் உள்ளத்தையும் அறிவார். கிருஷ்ணரின் பகைவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானாலும் அக்ரூரரின் இதயம் பரிசுத்தமாயிருந்தது. அவர் கிருஷ்ணரின் புனித பக்தராயிருந்தார். இப்போது அவர் கம்சனின் கோபத்துக்கு ஆளாகவும் துணிந்தார். கம்சனின் தூதராக கிருஷ்ணரிடம் சென்றாலும் கிருஷ்ணர் தம்மை ஒரு பகைவனாக கருத மாட்டார் என்பதை அவர் நிச்சயமாக அறிவார். நான் பாவகரமான காரியமாக வந்திருந்தாலும் முழுமுதற் கடவுளிடம் செல்லும் பொழுது அவரின் முன்பு கைகளை கட்டி பணிவுடன் நிற்பேன். என் பக்தியை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். புன்னகையுடன் என்னை அன்பு கண்களால் நோக்கி என் பாவங்களை களைவார். அப்போது நான் பரமானந்தமும் பரமமான அறிவும் அடைவேன். கிருஷ்ணர் என் இதயத்தை அறிவார். ஆகையால் அவரிடம் நான் செல்லும் போது அவர் என்னை தழுவிக் கொள்வார். நான் எது வம்சத்தினரால் ஒருவன் என்பது மட்டுமல்ல, புனித பக்தனுமே ஆவேன். அவரின் கருணை மிக்க தழுவலால் என் உடல், இதயம், ஆத்மா எல்லாம் என் முந்தைய பிறவிகளின் பாவ செயல்களின் விளைவுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடும். எங்கள் உடல்கள் தொடும் போது நான் உடனே எழுந்து கைகளை கட்டியபடி பணிந்து நிற்பேன். கிருஷ்ணரும் பலராமரும் என்னை அக்ரூர மாமா என்று அழைப்பார்கள். அப்போது என் வாழ்வு மகிமையுறும். முழுமுதற் கணவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவரை ஒருவன் வாழ்வில் வெற்றி அடைந்தனாக மாட்டான். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் கை மேலே யார் பட்டாலும் சரி, கிருஷ்ணரை தொட்டாலும் சரி, ரெண்டுமே அப்சல்யூட் தான். அதனால் நம்ம விக்கிரகம் வச்சுக்கோம். வீட்டில் விக்கிரகம் வச்சு என்ன பண்ணோம், அவங்களுடைய பாதங்களை தொட்டு கும்பிடணும். அவங்களுக்கு சேவை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணோன்னா இதே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அக்ரூர் வந்து கிருஷ்ணரை தழுவுறதுனால அக்ரூருடைய எல்லாமே புனிதமாகிடுதுன்னு சொல்கிறார் இல்லையா. இதயம், ஆத்மா எல்லாமே முடிஞ்சுது, புனிதமாகிடுதுன்றார். உடல், இதயம், ஆத்மா. அதனால் நம்ம கிருஷ்ணரை தொட்டாலும் சரி, கிருஷ்ணர் நம்மளை தொட்டாலும் சரி, ஓகே, விளைவு வந்து ரிசல்ட் வந்து ஒன்று தான். ஸோ அவர் வந்து யோசிக்கலை, இப்போ வந்து நம்ம தப்பான காரியத்துக்காக போகிறோமே, கிருஷ்ணரை இங்கே கூப்பிட்டு வந்து கொல்ல வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம், அதுக்கு நான் போகிறேனே அப்படின்னு யோசிக்கலை. கிருஷ்ணர் வந்து அப்சல்யூட், முழு உண்மை. அவர் வந்து இவரை கெட்டதாக நினைக்கிறாரு, நல்லதாக நினைக்கிறாருன்னு சொல்ல மாட்டார், நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ சிசுபாலன் வந்து கிருஷ்ணர் நினச்சிட்டே இருந்தார் இல்லையா. அப்போ நம்மளும் தப்பாக கணக்கு பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை கெட்டதாக நினச்சோன்னா எப்போயுமே நினச்சிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் கெட்டதாக நினைப்போம், அப்புறம் நமக்கு மனசு மாறிடும். அப்படி இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. எப்போயுமே கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்காது. அப்போ வந்து அவர் ப்ரேயர் சொன்னாலும் ஒன்று தான், அஃபென்சிவாக அப்படி நினச்சாலும் அவர் ஒன்றா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து டியூவாலிட்டி கிடையாது அவருக்கு. ஓகே, இவர் நாளைக்கு புகழ்ந்து சொல்லாரு, இவர் கெட்டது சொல்லாருன்னு நினைக்க மாட்டார் அவர். அதே மாதிரி அவர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். சொல்லுங்க மாதாஜி. இந்த உத்தவர் வந்து அக்ரூர் வந்து ராமரா அவதரிக்கக்குள்ள உத்தவரா இருந்து ராமரை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்தாரு. அவரு அப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் கடவுளை கொண்டே விட்டுட்டேனே பகவான, திரும்பி நான் காட்டுல இருந்து கூட்டிட்டு வரணுன்றதுக்காக தான் அக்ரூரரா பிறவி எடுத்து பிருந்தாவனத்துல இருந்து திரும்பி கூட்டிட்டு போறாருன்னு இருக்கு. அது எப்படி உண்மையா என்னன்றது எனக்கே தெரியலையே மாதாஜி, எனக்கே தெரியல அது. ஸோ இருக்கலாம், நமக்கு தெரியல. நமக்கு எல்லாமே நம்ம பாவத்தில் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அது நமக்கு வந்து நிறைய இருக்குது மாதாஜி. ஆக்சுவலாக புராணங்கள் வந்து 18, அதுலேயே மகாபாரதமே பார்த்தீங்கன்னா 1,00,000 வருஷஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ கனோத தீபிகா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணலீலையில் யாரெல்லாம் எப்படி வந்தாங்களோ அது கௌரங்கலீலையில் எப்படி வராங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ராமலீலேருந்து எப்படி கிருஷ்ணலீலையில் வராங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதுக்கு நூல்கள் இருக்கலாம். ஓகே, அது நமக்கு ஆனால் தெரியாது. சரி, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சூர்பனாக குப்ஜா வந்தாங்க. ஓகே, இது தெரில நமக்கு. ஓகே,
இது இந்த ஒரு காட்டில் விட்டல சுமத்ரான்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, ஆர்வம் அப்புறம் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 353. ஆமாங்க பிரபு. படிங்க. 350. ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம் பிரபு. 353. எதுவுமே கேட்கல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம். 353. ஆமாங்க பிரபு, அதான் படிக்கிறேன். இல்லை நீங்கள் இல்லை, சுதா மாதாஜிக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க. படிங்க பிரபு. என்ன பிரபு படிக்கிறீங்க? படிங்க, நீங்கள் தான் படிங்க, படிங்க. ஒருவன் தன் பக்தி தொண்டினாலும் அன்பினாலும் முழுமுதற் கடவுளின் ஒப்புதலை பெறாவிடில் அவனின் மனித பிறவி பயனற்றதாகி விடுகிறது என்பது இங்கு தெளிவாகப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் முழுமுதற் கடவுள் எல்லோருக்கும் சமமானவர். அவருக்கு பகைவர்களோ நண்பர்களோ இல்லை. ஆனால் தமக்கு அன்புடன் கூடிய பக்தி தொண்டாற்றும் பக்தனிடம் அவர் ஈர்க்கப்படுகிறார். பக்தி தொண்டாற்றும் பக்தனின் பக்கத்தில் பகவான் இருக்கிறார் என்றும் பகவத்கீதை கூறுகிறது. பக்தி தொண்டை ஏற்று பக்தனின் உணர்வுகளை அவர் பிரதிபலிக்கிறார். கிருஷ்ணர் சொர்க்கலோகத்தில் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் கல்பதருவை போன்றவர் என்று அக்ரூரர் கருதினார். மேலும் முழுமுதற் கடவுள் எல்லாவற்றின் தோற்றுவாய். அவருக்கு எவ்வாறு பக்தி தொண்டாற்றினால் அவரின் அருளை பெறலாம் என்பதை பக்தன் அறிய வேண்டும். எனவே ஒருவன் தன் குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே சமயத்தில் தொண்டாற்ற வேண்டும் என்று சைத்தன்ய சரிதாமிரதம் விளக்குகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் கிருஷ்ண உணர்வில் முன்னேறலாம். ஆன்மீக குரு காட்டும் பாதையில் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் தொண்டு உண்மையான தொண்டாகும். ஏனெனில் ஆன்மீக குரு திருப்திப்படுத்துபவன் உன்னதமான பகவானை திருப்திப்படுத்தியவர் என்று ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கூறுகிறார். இது அரசு அலுவலகத்தில் சேவை செய்வதை போன்றது. தன் பிரிவின் மேலாளரின் பார்வையில் ஒருவன் பணி செய்கிறான். பிரிவின் மேலாளர் திருப்தி அடைந்தால் அவனுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தானே வரும். அக்ரூரர் என்னலானார், எனது நடத்தையில் திருப்தியுற்று கிருஷ்ணரும் பலராமரும் நிச்சயம் எனது கரங்களை பற்றி அவர்களது இல்லத்தின் உள்ளே அழைத்து அனைத்து உபசரிப்புகளை செய்வர். மேலும் கம்சன் மற்றும் அவரது நண்பர்களின் செயல்களை பற்றி என்னிடம் அவர்கள் நிச்சயம் வினவுவார். ஓகே பிரபு, போதும் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ இப்போ அக்ரூரர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த டியூட்டியாக வந்திருக்காரு இல்லையா? பக்தி தொண்டு தான் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை வந்து அடைய முடியும். வீட்டில் போட்டுக்கோங்க ஆரம்பம் பிரபு. ஸோ இப்போ ஹரே கிருஷ்ணா. அக்ரூர் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? அக்ரூர் வந்து வந்தனம் ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுல தேர்ச்சி பெற்றவர். ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணு விஷ்ணு, அது வந்து ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் அபவத் வையாசகே கீர்த்தனே பிரகலாதஸ்மரே தங்கரி பஜனே லக்ஷ்மீ பிரதபூஜனே அக்ரூரஸ்து அபிவந்தனே கபிபரிதாஸ்ய ரசக்யே அர்ஜுன சர்வஸ்வாத்ம நிவேதனே பரிதபோ கிருஷ்ணாத்வேஷாம் பராம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இல்லையா? இதில் அக்ரூர் வந்து வந்தனம். அதனால் அக்ரூருக்கு தெரியும் நம்ம அந்த பக்தியில் வந்து கிருஷ்ணர் நம்மளை நிச்சயமாக கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் அவர் அந்த கிருஷ்ணரை சந்திக்க போகிற ஒரே ஒரு மகிழ்ச்சி தான் அவருக்கு. இந்த மாதிரி காரியத்துக்கு போகிறோமே அப்படிலாம் நினைக்கல அவர். எப்படியா ஒரு சான்ஸ் கிடச்சி கிருஷ்ணா மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஓகே, நேரில் காணும் வாய்ப்பை பெற்றதால் தன்னை பெரும் வாக்கியசாலியாக அக்ரூரர் கருதினார். நம்மளாம் வருத்தப்படலாம், ஐயோ நம்ம கிருஷ்ணர் நேரில் இல்லையேன்னு சொல்லிட்டு. நமக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே, இந்த மகாமந்திரம் இருக்கு இல்லையா? இது அவ்வளோ பிரசித்தி பெற்றது. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படிங்கிறப்ப யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறாங்களோ கிருஷ்ணர் அங்கே வந்துடுறார். ஓகே, அந்த பக்தி சேவையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு தான் சேன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம். மலையாளம் படிங்க பிரபு. மலையாளம் பிரபு வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அக்ரூரர் என்னலானார்? இல்லை, அதுக்கு அடுத்தது இவ்வாறு சபல்கரின் மகனான அக்ரூரர் மதுராவிலிருந்து புறப்பட்டு பிரயாணம் செய்த போது கிருஷ்ணரை பற்றிய தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அன்றே பொழுது சாயும் நேரத்தில் அவர் விருந்தாவனம் வந்து சேர்ந்தார். பிரயாணம் எவ்வளவு நேரம் நீடித்தது என்பதை உணராமலே அவர் பிரயாணம் செய்தார். அவர் பிருந்தாவனத்தை அடைந்த போது சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது.
விருந்தாவனத்தின் எல்லையை நுழைந்தவுடன் அவர் பசுக்களின் பாத குழம்பு சுவடுகளையும் கொடி, திரிசூலம், வஜ்ரம், தாமரை ஆகிய சின்னங்களோடு கூடிய கிருஷ்ணரின் அடிச்சுவடுகளையும் கண்டார். கிருஷ்ணரின் பாத சுவடுகளை கண்டதும் அக்ரூரர் தேரிலிருந்து குதித்து இறங்கி கிருஷ்ணரின் பாத சுவடுகளுக்கு தம் மரியாதையை தெரிவித்தார். மகிழ்ச்சியில் மூழ்கியவராய் அவர் கண்ணீர் சிந்தினார். அவரின் உடல் நடுங்கியது. கிருஷ்ணரின் பாத கமலங்கள் பட்ட நில தூசியை கண்டதும் ஆனந்த மிகுதியால் அக்ரூரர் முகம் தரையில் படும்படி கீழே விழுந்து உருண்டார். அக்ரூரரின் விருந்தாவன பயணம் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது. விருந்தாவனத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் அக்ரூரரின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். எப்போதும் கிருஷ்ணரின் வேலைகளையும் செயல்களையும் எண்ணியபடி செல்ல வேண்டும். விருந்தாவனத்தின் எல்லையை அடைந்தவுடன் விருந்தாவனத்தின் மண்ணை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும். இதில் ஒருவன் தன் இக உலக பதவியையோ கௌரவத்தையோ கருதக்கூடாது. நரோத்தமதாச தாக்கூர் தன் புகழ்பெற்ற பாடலில் சாரியாகவே சுத்த ஹவே மன என்று பாடுகிறார். புலன் இன்பம் நுகர்ந்ததால் ஏற்பட்டுள்ள ஜட மாசு என் மனதிலிருந்து நீங்கிய பின்பே நான் விருந்தாவனம் செல்லும் தகுதியுடையவன் ஆனேன். விருந்தாவனத்துக்கு ரயில் சீட்டு பெற்று ஒருவன் செல்ல முடியாது. விருந்தாவனம் செல்வதற்கான முறையை அக்ரூரர் வகுத்து காட்டியிருக்கிறார். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ அது என்ன பாட்டு? விஷயாச்சாரியா ஹபே சுதஹாபே மா கௌராங்கா போலிதே ஹபே புலக ஷரீரா ஹரி ஹரி போலிதேனா யானே பாபனி. இதுதான் வரும் இல்லையா இந்த பாட்டு? ஹபே சுதஹாபே மானா ஹபே ஹபே ஸ்ரீவிருந்தாவனா. அவர் சொல்கிறார், அந்த விஷயாச்சாரியா ஹபே சுத்த ஹபே மனம் அனுபவிக்கின்ற ஆசை போன பிறகு தான் ஒரு தடவை நம்ம சுத்தமான சுத்தமாக தான் வந்து அவனை பார்க்க முடியும். இல்லை பார்க்கவே முடியாது. ட்ரெயின் டிக்கெட் வாங்கினா பார்க்க முடியாது பிரபுபாதர். ஓகே, அதனால 3 நாள் நான் 5 நாள் அதுக்கு மேலே போகாதீங்கன்றாங்க விருந்தாவனத்துக்கு. ஏன்னா விருந்தாவனத்துக்கு நம்ம பிடிப்படாது. ஆச்சாரியர்கள் பெர்மிஷன் வேணும். ஸோ விருந்தாவனத்தை எல்லாத்தையும் அடைந்தவுடன் கிருஷ்ணர் அசுரர் என்ன பண்ணுறார்? விருந்தாவன் மண்ணை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார். அந்த பாறைச்சுவடு வந்து கிருஷ்ணனுடைய பாறைச்சுவடு பட்டு அதில் பார்த்தீங்கன்னா சஞ்சிந்தைய பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துஜ சரோர் கலாஞ்சு நாத்தம். வஜ்ரா தண்டர்போல்ட், வஜ்ரா அங்குஷம், யானை பாகன்னு வச்சிருப்பாரு அங்குஷம், ஃப்ளாகு, இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் இருக்கும் அவருடைய பாதங்கள். அந்த பாதங்கள் பட்டு அந்த விருந்தாவன் மண்ணுகள் எல்லாம் அது படிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு அக்ரூருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணுறார்? அது விழுந்து புரள்றார் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அக்ரூர் உடனே பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். அக்ரூர் ப்ரேயர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 10வது அத்தியாயத்தில் 10வது கண்டல் இருக்குது அக்ரூர் ப்ரேயர்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பகவத்கீதை மாதிரி 4 லைன் தான் வரும். ஓகே, ஈஸியாக படிச்சிடலாம். அதையும் நம்ம பார்த்து படிக்கலாம். ஸோ அதனால் இந்த விஷயம் ஜடமாசு வந்து நீங்கள் விருந்தாவனம் சொல்ல முடியும். அதனால் விருந்தாவனம் போகணுன்னா ஒருத்தர் என்ன பண்ணோம்? புரோபாதர் கொடுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். 4 விதமான ஒழுக்கத்தின் பிறகு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு விருந்தாவனம் போகக்கூடிய தகுதியை புரோபாதர் கொடுக்குறார். ஓகே, கலாவதி மாதாஜி படிங்க. ஒரே விஷயம் மாதாஜி, ஒரே கலாம் இருக்குது. அதை கொஸ்டின் நிற்கிறாங்க. மாயப்பூர் போயிட்டு நீங்கள் விருந்தாவனம் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மாயப்பூர் போயிட்டு போகலாம். ஓகே, செய்தால் விருந்தாவனம் புரியாது உங்களுக்கு, என்ன விருந்தாவனம் என்னன்னு தெரியாதுல்ல. அதனால் மாயப்பூர் போயிட்டு நம்ம விருந்தாவனம் போகிறது நல்லது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பிருந்தாவனத்திற்குள் அக்ரூரர் சென்றபோது கிருஷ்ணரும் பலராமரும் பால் கறக்கப்படுவதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டார். கிருஷ்ணர் மஞ்சள் நிற ஆடைகளையும் பலராமல் நீல நிற ஆடைகளும் அணிந்திருந்தார். கிருஷ்ணரின் கண்கள் இலையுதிர் காலத்தில் மலரும் தாமரை போல் அழகாக இருந்ததையும் அக்ரூரர் கண்டார். கிருஷ்ணரும் பலராமரும் இளமையின் வசந்தத்தில் பிரகாசிப்பதையும் அவர் கண்டார்.
இருவரும் உடலமைப்பில் ஒன்றாக தோன்றினாலும் கிருஷ்ணர் கருமை நிறமாகவும் பலராமர் வெள்ளை நிறமாகவும் காட்சியளித்தனர். அவர்களின் பாத சுவடுகளை கண்ட பிறகு அக்ரூரர் முதலாக கிருஷ்ணரையும் பலராமையும் நேருக்கு நேர கண்டார். அவர்கள் இருவரும் அந்தஸ்தில் மிக உயர்ந்தவர்கள், ஆனாலும் அலர்ந்த முகங்களுடன் அக்ரூரை நோக்கினார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் காட்டில் பசுக்களை பராமரித்து விட்டு வந்திருப்பதை அக்ரூரர் அணிந்து கொண்டார். அவர்கள் அப்பொழுதுதான் நீராடி புதிய ஆடைகளை உடுத்தி மலர் மாலைகளையும் விலை உயர்ந்த மணிகளான ஆரங்களையும் அணிந்திருந்தார்கள். உடலில் சந்தனம் பூசியிருந்தார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் அணிந்திருந்த மலர் மாலைகளில் இருந்தும் சந்தன பூச்சிலிருந்தும் வெளிப்பட்ட நறுமணத்தையும் அவர்களின் சாந்தியத்தால் கிடைத்த ஆனந்தத்தையும் அக்ரூரர் மிகவும் ரசித்தார். முதற் கடவுளான கிருஷ்ணரையும் அவரின் முழு வியாபகமான பலராமரையும் நேரில் காணும் வாய்ப்பை பெற்றதால் தன்னை பெரும் பாக்கியசாலியாக அக்ரூரர் கருதினார். ஏனெனில் அவர்களின் படிப்பு ஆதி புருஷர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஸோ பாருங்கள், எவ்வளோ தூரம் அக்ரூர் அப்ரிஷியேட் பண்ணுறான்னு பாருங்கள். அவ்வளோ தூரம் அவர் நமக்கு எல்லாருக்குமே பகவானை பார்க்கறதுக்கு கூட நமக்கு அது தெரியல ஆக்சுவலாக எப்படி பார்க்குறதுன்னு. ததீக்ஷணம் கூட ஒரு சர்வீஸ்ன்றாங்க. நான் இப்போ தான் அதை கற்றுக்கிறேன். பகவானை பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு என்ன போட்டிருக்காரு, எப்படி இருக்கார், அப்படியே அதை பார்த்து ரசிக்கிறதே ஒரு இதுன்றாங்க. இப்போ அவர் எப்படி இது பண்ணுறாரு பாருங்கள். அவர் நீராடி புதிய ஆடைகளை உடுத்தி மலர் மாலையும் வெளிவந்த மணிகளால் ஆரங்களையும் அணிந்திருந்தார்கள். கிருஷ்ணர் பலராமர் உடலில் சந்தனம் பூசியிருந்தார்கள். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு. மலர் மாலைகளிலும் சந்தன பூச்சியிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தையும் அவர்களின் சாந்தியத்தால் கிடைத்த ஆனந்தத்தையும் அக்ரூர் மிகவும் ரசிக்கிறது. இதெல்லாம் ரசிக்கிறது. இந்த மாதிரி ரசிக்கிறதும் ஒரு சர்வீஸ். ததீக்ஷணம். இவர் சுகதேவ கோஸ்வாமி ப்ரேயர் பண்ணுவார் இல்லையா, சதீக்ஷணம், அதுவும் ஒரு சர்வீஸ். அதனால் நம்ம பகவானுக்கு இந்த மாதிரி சர்வீஸ், இப்போ ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதான் சர்வீஸ். சவனம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி 9 விதமான சர்வீஸ் இருக்குது. அதில் 10ஆவதாக ததீக்ஷணம் சொல்லி இவர் சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. ஸோ இது அக்ரூர் இதை பண்ணுறாரு. ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம். அக்ஷய மாதாஜி படிங்க. பிரம்ம சமேதியில் கூறப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணர் மூல புருஷரான கடவுளும் காரணங்களுக்கெல்லாம் காரணம் ஆவார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தம் படைப்பில் நலன்களை காப்பதற்காக புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் நேரில் தோன்றியிருக்கிறார் என்பதை அக்ரூரர் அறிந்திருந்தார். மரகதம் மற்றும் வெள்ளி மலைகளைப் போல் தோன்றிய கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் சரீரங்களில் இருந்து வெளிப்பட்ட தேஜஸ் உலகின் இருளையெல்லாம் நீக்கியதையும் அக்ரூரர் கண்டார். எவ்வித தயக்கமும் இன்றி அக்ரூரர் தம் ரதத்தை விட்டு இறங்கி தண்டம் போல் கிருஷ்ணர் மற்றும் பலராமன் முன் விழுந்தார். முழுவதற் கடவுளின் பாத கமலங்களை தொட்டவுடன் பரமானந்த வெள்ளத்தில் மூழ்கினார். அவரின் குரல் கம்மியது. அவரால் பேச முடியவில்லை. கிருஷ்ணரை நேருக்கு நேர் கண்ட மகிழ்ச்சியில் அக்ரூரின் கண்களிலிருந்து நீர் தாரையாக பெருகியது. காணவும் பேசவும் கூடிய சக்திகளை எழுந்தவராய் அவர் ஆனந்த பரவசத்தில் அசையாது நின்றார். பக்தரிடம் மிகுந்த பிரியம் கொண்ட கிருஷ்ணர் அக்ரூரரை தம் கைகளால் தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டார். பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் அக்ரூரரின் கரங்களை பற்றியபடி தம் இருப்பிடத்துக்கு அவரை அழைத்து பாதங்களை கழுவுவதற்கு நீர் கொடுத்து நேர்த்தியான ஆசனத்தில் அமர செய்தார்கள். அவருக்கு தேன் போன்ற உகந்த பொருட்களை கொடுத்து உபசரித்தார்கள். அக்ரூரர் வசதியாக அமர்ந்த பின் கிருஷ்ணரும் பலராமரும் அவருக்கு ஒரு பசுவை தானமாக வழங்கி மிக ருசியான உணவு வகைகளை அறிவித்து அவரை உண்ண செய்தார்கள். உணவருந்தியரும் பலராமரும் கிருஷ்ணரும் வாசனை திரவியங்கள் கலந்த தாம்பூலமும் சந்திரமும் வழங்கி அவரை மேலும் மகிழ்ச்சியுற செய்தார்கள். வேத முறைப்படி அதிதிகளை வரவேற்பது எப்படி என்பதை உலகினர் அறியும்படி கிருஷ்ணர் தாமே அவ்வாறு செய்து காட்டினார். அதிதி பகைவனானாலும் அவன் எவ்வித அச்சமும் கொள்ளாத வகையில் வரவேற்பவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேத கோட்பாடு. வரவேற்பவன் ஏழையானாலும் ஓரையினால் செய்யப்பட்ட பாயையாவது அதிதிக்கு உட்கார்வதற்கு தந்து அருந்துவதற்கு நீராவது அளிக்க வேண்டும். அக்ரூரின் உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுந்த முறையில் கிருஷ்ணரும் பலராமரும் அவரை வரவேற்றார்கள். ஸோ அதில் அதித்தி பகைவனானாலும் அவன் எல்லவிதமான அச்சம் கொள்ளாத வகையில் வரவேற்பவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேத கோட்பாடு. ஓகே, இது கொஞ்சம் மனசில் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம வரவேற்க பகைவனாக இருந்தாலும் வரவேற்கணும்.
ஸோ இங்கே கிருஷ்ணர் பலராமரும் உபசாரம் பண்ணுறாங்க. ஓகே, பக்தரை அவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படி. ஓகே, இப்போ அடுத்து படிக்கலாம். லக்ஷ்மி பெங்களூர் மாதாஜி படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரபு. படிங்க மாதாஜி. யார் இன்னொருத்தங்க யார்? ஹரே கிருஷ்ணா. படிங்க. இவ்வாறு பிரபு அவங்க படிக்கிறாங்களா கேளுங்க. இல்ல படிக்க மாட்டாச்சு. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே. படிக்க மாட்டாச்சு. சரி, ஒருத்தங்க மீட்டில் போட்டு பிறவாதி மீட்டில் போடுங்க. தேங்க்யூ மாதாஜி. நீங்கள் படிங்க மாதாஜி. இவ்வாறு அக்ரூர் தகுந்த முறையில் வரவேற்கப்பட்டு ஆசனத்தில் பிரபு வந்து பகவத்கீதா புக்கு தானே பிரபு? இல்லை கிருஷ்ணர் புக் இது. இப்போ நம்ம கிருஷ்ணர் புக்கில் வந்து நீங்கள் 39 அத்தியாயம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 38 லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சுட்டு இருக்கோம். 38 அத்தியாயத்தில் லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கணும். 39 எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு 39 படிக்க கூப்பிட்றேன். படிங்க மாதாஜி. இவ்வாறு அக்ரூர் தகுந்த முறையில் வரவேற்கப்பட்ட ஆசனத்தில் அமர்த்தப்பட்டதும் கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜா கூறினார், அன்பான அக்ரூரே, உம்மிடம் நான் கேட்பதற்கு என்னவிருக்கிறது? நீர் கம்சனின் ஆதரவில் இருப்பவர் என்பதை நான் அறிவேன். அவன் கொடியவன், அசுர குணம் உள்ளவன். அவனின் பாதுகாப்பு கசாப்பு கடையில் கொல்லப்படவிருக்கும் மிருகங்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை போன்றது. தன்னலம் மிக்கவனாக கம்சன் தன் சொந்த தங்கையின் குழந்தைகளையே கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் மதுரா நகரின் குடிமக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறான் என்று நான் எவ்வாறு நம்புவது? நந்தனின் இக்கூற்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாட்டின் தலைமையை பொறுப்பில் உள்ளவர்கள் தன்னலம் மட்டும் கருதுபவர்களாக நடந்தால் குடிமக்களின் நலனில் அவர்கள் ஒருபோது மக்களை கொல்ல மாட்டார்கள். நந்த மகாராஜாவின் இனிய சொற்களை கேட்டதும் அக்ரூர் பிரியமான கலப்பையெல்லாம் நீக்க பெற்றார். பக்தி வேதாந்தா எழுதிய கிருஷ்ணா என்னும் நூலில் 38ஆம் அத்தியாயமான அக்ரூர் விருந்தாவனம் வருதல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பாருங்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீர் கம்சன் ஆதரவில் இருப்பதே அறிவேன். அவன் கொடியவன், அசுர உள்ளம் கொண்டவன். அவன் பாதுகாப்பு கசாப்பு கடையில் கொல்லப்படவிருக்கும் மிருகங்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை கொண்டது. இப்போ கசாப்பு கடைஞ்சோட தான் நான் வருது. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்லாட்டர் ஹவுசஸில் எவ்வளோ அனிமல்ஸை வந்து கொல்றாங்க, மிருகங்களை கொல்றாங்க. அதனால தான் இப்போ யுத்தங்கள்லாம் பெருசாகிட்டே போகுது. எந்த யுத்தமும் நிறுத்தவே முடியல. ஈரான், யுஎஸ், யுக்ரைன், ரஷ்யா, அப்புறம் எல்லா இடத்துலையுமே அப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. நிறையா மக்கள் இறந்து போகிறாங்க. ஏன்னா எப்படி இறந்து போகிறாங்களே கொத்தான் நினைக்கக்கூடாது. அவ்வளோ பேரும் தவறு பண்ணியிருக்காங்க. எது தவறு பண்ணி வாயிலா ஜீவங்களும் அழித்து சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஓகே, நம்ம எதுவுமே கிருஷ்ணனுடைய ஆட்சியில் எதுவுமே தவறாக நடக்காது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா அதுக்கு ஏதோ பண்ண போய் தான் அந்த கஷ்டம் வருது. ஓகே, அது வந்து இயற்கையை வந்து தவறாக பண்ண மாட்டாங்க. ஆசி, நீ ஒரு பேராகிராஃப் படிக்கிறியா? ஒரு 39 நம்ம 39 சாப்டர் போயிட்டோம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 39 ஆசி படி. ஃபஸ்ட் பேராகிராஃப் படி. சாதாரண செகண்ட் பேராகிராஃப் படி. கொஞ்சம் கத்தி படி. நான் இங்கே இருக்கேன். Akrura's return journey and his vision of Vishnuloka within the Yamuna river. Akrura was warmly received by Lord Krishna and Nanda Maharaja and offered a resting place for a night. In the meantime, the two brothers Krishna and Balaram went to take their supper. Akrura sat on his bed and began to reflect that all the desires he had contemplated while coming from Mathura to Vrindavan had been fulfilled. Lord Krishna, the husband of the goddess of fortune, being pleased with his pure devotees, he can offer whatever the devotee desires. But the pure devotee does not ask for anything from Lord Krishna for his personal benefit. Next, padi. After taking their supper, Krishna and Balaram came to bid good night to Akrura and asked him how Kamsa was dealing with their friends and relatives. Krishna then inquired to Kamsa's plans. Then the Supreme Personality of Godhead then informed Akrura that his presence was very welcome. He inquired from him whether all his presence was very welcome. Whether all his relatives and friends were well and free from all kinds of ailments. Krishna stated that he was very sorry that he
his maternal uncle Kamsa was the head of the kingdom. கொஞ்சம் கஞ்சி படி. He said that Kamsa was the greatest anomaly in the whole system of government and that they could not expect any welfare of the citizens while he ruled. Then Krishna said, "My father has undergone such a tribulation, so much tribulation, simply from my being his son. For this reason, he has also lost many other sons. I think myself so fortunate that you have come as my friend and relative. My dear Uncle Akrura, please tell me the purpose of your coming to Vrindavan." ஓகே போகும், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிறார், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கிருஷ்ணனோட ரிலேட்டிவ் இவங்கெல்லாம், அதனால ரிலேட்டிவ்ஸ்னால் எல்லாருமே எப்படி ட்ராமா தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கிருஷ்ணர் வந்து முதலே செலக்ட் பண்ணிடுவாங்க யார் யார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த லோகத்துக்கு. சில பேர் டெமிகாட் வேர்ல்ட்லேருந்து வருவாங்க, சில பேர் கோலோவிந்தாவிலேருந்து வருவாங்க பாஸ்டியம் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லாருமே பியூர் டிவோட்டின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பெர்ஃபெக்டாக ட்ரைனிங்க்கும் வருவாங்க. சில பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலோவிந்தாவன் போயிடுவாங்க. பர்பட்லேயே கொடுக்குறாரு. யார் ஒருத்தர் பெர்ஃபெக்டாக ஆகிட்டாங்களோ, ஆனால் இன்னும் கோலோவிந்தாவன் போலையோ, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் கிருஷ்ணா வராரோ அந்த யூனிவர்சிட்டியில் அனுப்பப்படுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். என்ன ட்ரைனிங்கு? இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்தவொடனே அதில் அந்த குடும்பத்தில் பிறப்பாங்க, இல்லைன்னா அவர் ரிலேட்டிவாக அந்த மாதிரி வருவாங்க. அப்புறம் கிருஷ்ணனோட பழகி அந்த மாதிரி அவங்க அந்த இது வந்த பிறகு அதுக்கப்புறம் விருந்தாவன் போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகே சார், அந்த படி 3ஆவது பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபு, பவர் கட் பிரபு இங்க. ஓ, பவர் கட்டா? அடாடா, இதே ஒரு கேட்டே இருங்க நீங்கள், அவ்வளோதான், நீங்கள் படிச்சிட்டீங்க. படி 3ஆவது. ஆமாம். After this inquiry, Akrura, who belonged to the dynasty of Yadu, explained the recent events in Mathura, including the Kamsa's attempt to kill Vasudeva and father of the Krishna. He related the things which had happened after the disclosure by Nanda that Krishna... Narada. Disclosure by Narada that Krishna was the son of Vasudeva, hidden by the Vasudeva in the house of Nanda Maharaja. Akrura narrated all the stories regarding Kamsa. He told how Narada had met Kamsa and how he himself was deputed by Kamsa to come to Vrindavana. Akrura explained to Krishna that the Narada had told Kamsa all about Krishna's being transferred from Mathura to Vrindavana just after his birth, and about his killing all the demons sent by Kamsa. Akrura then explained to Krishna the purpose of his coming to Vrindavana to take him back to Mathura. After hearing of these arrangements, Balrama and Krishna, who were very expert in killing opponents, mildly laughed at the plans of Kamsa. படிக்கணுமா இன்னொன்று? ஓகே. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும் சிரிப்பு தான் வருது கம்சனுடைய பிளானை கேட்டு. ஸோ என்னென்ன நடந்துட்டு பாருங்கள். கிருஷ்ணர் வந்து அவர் அவதாரம் பண்ணதுலேருந்தே அவர் என்ன பண்ணிட்டார், உடனே ஜெயிலேருந்து போயிட்டு அங்கே போனாங்க இல்லையா, விருந்தாவன் கிளம்புனாங்க இல்லையா. இது எல்லாம் அக்ரூர் வந்து சொல்லிட்டார் கம்சனுக்கு. அதனால் கம்சன் என்ன பண்ணிட்டான், நம்மளை ஏமாற்றிட்டாங்க வசுதேவரும் தேவகின்னு சொல்லி கொல்ல போகிறான். அவங்கள கொல்ல என்ன பிரயோஜனம், இனிமேல் கிருஷ்ணரை தான் நம்ம கொல்லணும்னு சொல்லி சொன்ன உடனே கம்சன் என்ன பண்ணுறான், நம்ம கிருஷ்ணரை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு அக்ரூர்கிட்ட தன்னுடைய பிளான்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் அவர் கூட்டு வந்துடுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள், நீங்கள் கூட்டு வந்தவொடனே நான் அவரை வந்து கொல்றதுக்கு வாசல்லையே நான் வந்து கோலையப்பிடான்ற யானையை வச்சுருக்கேன், மிகப்பெரிய யானை, அது வந்து மதம் பிடிச்ச யானையை வச்சு அவரை கொன்றுவேன். அப்படி அதை மீறி வந்துட்டார்னா இங்கே சாணுரா முஷ்டிகான்னு சொல்லி மிகப்பெரிய மல்யுத்த வீரர்கள் இருக்காங்க, அவங்களாம் அரக்கர்கள் தான். அந்த மாதிரி மல்யுத்த வீரர்கள் வந்து நான் வந்து கிருஷ்ணோடைய பலராமனையும் போட செய்வேன், அவங்க கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் நிறைய பிளான் வச்சுருக்கான். ஓகே. ஸோ இதனால் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொன்னி இந்த பிளான்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரும் பலராமரும் சிரிக்கிறாங்க. ஓகே. இப்போ பிரபாவதி மாதாஜி படிங்க, எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் நந்த மகாராஜரிடம் தம் கோபால நண்பர்களான சிறுவர்களை தங்குரிய விழாவை காண்பதற்காக மதுராவுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவ்விழாவில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கம்சன் விரும்பியதை குறிப்பிட்டார்கள். கிருஷ்ணரின் வேண்டுகோளின்படி நந்த மகாராஜா சிறுவர்களை எல்லாம் அழைத்து விழாவில் வழங்குவதற்காக பல வகையான பால் பண்டங்களையும் பாலையும் சேகரிக்கும்படி கூறினார். பின்னர் அவர் பிருந்தாவனத்தின் காவல் பொறுப்பதிகாரியை அழைத்து பிருந்தாவன வாசிகள் எல்லாரும் கம்சனின் தகோரி இயக்கிய விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவிக்கும்படி உத்தரவிட்டார். மறுநாள் காலையில் புறப்பட வேண்டும் என்று கோபால சிறுவர்களுக்கு நந்தர் அறிவித்தார். அவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்யலானார்கள். போதுமா பிரபு? கொஞ்சம் படிங்க. பலராமரையும் கிருஷ்ணரையும் மதுராவுக்கு அழைத்து செல்ல அக்குரர் வந்திருப்பதை அறிந்த கோபியர்கள் கவலையடைந்தார்கள். துக்க மேலிட்டால் சில கோபியர்களின் முகங்கள் கருத்து போயின. சிலர் வெப்பமாக மூச்சு விட்டார்கள். சிலருக்கு இதயம் வேகமாக துடித்தது. அவர்களின் முடியும் ஆடைகளும் தளர்ந்தன. கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவுக்கு புறப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் மரணத்தின் தருவாயில் இருப்பவன் செயலற்று போவது போல் தம் வீட்டு வேலைகளை எல்லாம் நிறுத்தி தம்மை மறந்தார்கள். கிருஷ்ணரை விட்டு பிரிய நேரிடுவதை எண்ணியவுடன் சிலர் மயக்கமடைந்தார்கள். கிருஷ்ணரின் அழகிய புன்னகையையும் பக்திகரமான மொழிகளையும் எண்ணியவுடன் அவரை விட்டு பிரிய நேரிடுவதற்காக கோபியர்கள் மனம் வருந்தினார்கள். முழுமுதற் கடவுளின் குணாதிசயங்களையும் பிருந்தாவனத்தில் அவர் நடந்து கொண்ட முறையையும் சில சமயங்களில் வேடிக்கையாக பேசி அவர் பிறரின் உள்ளங்களை கவர்ந்ததையும் கோபியர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கிருஷ்ணரை பற்றியும் அவரிடமிருந்து நேரிட்டிருப்பதையும் எண்ணிய கோபியர்கள் ஒன்று கூடி தம் உள்ள கவலைகளை பகிர்ந்து கொண்டார்கள். முற்றிலும் கிருஷ்ணரை பற்றி எண்ணத்தில் மூழ்கி இருந்த கோபியர்களின் கண்கள் முத்தாக கண்ணீர் உதித்தன. அவர்கள் தம்முள் இவ்வாறு உரையாடினார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸோ பாருங்கள், இவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதனால் இப்போ சில டைம் சர்வீஸ் பண்ணும்போது சில வைஷ்ணவர் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். இப்போ கோபியர்கள்லாம் ரொம்ப தூய பக்தர்கள் இல்லையா? இந்த மாதிரி அக்ரூர் வருத்தப்படுத்துறதுனால அக்ரூர் பின்னால் ஒரு தவறு பண்ணுற மாதிரி ஆகிடும். அக்ரூர் ஒரு பெரிய கொலை பண்ணுவாங்க 4-5 பேர் சேர்ந்து. அந்த இதில் அவரும் பங்கெடுத்துருவார். ஓகே, அது சத்ரஜித், அதாவது சத்தியமாமாவுடைய அப்பா. அவரை தான் இல்லையா, அவரை கொலை பண்ணுவாங்க இல்லையா? அந்த கொலையில் அவரும் அந்த கொலை முயற்சியில் அவரும் ஈடுபட்டுருவார். அவர் கொலை பண்ண மாட்டார், இன்னொருத்தர் தான் கொலை பண்ணுவார். ஆனால் அந்த சதி திட்டத்தில் அவரும் வந்துடுவார். அப்போ எல்லோரும் தூய பக்தர் இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா, இவர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டு இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க இல்லையா? கோபியர்கள்லேருந்து எல்லாம் வருத்தப்படுறாங்க. அதனால் அவங்க அந்த வருத்தங்கள் அவர் அப்படி அஃபெக்ட் பண்ணுதான். ஓகே, அதனால் நம்ம சர்வீஸ் பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் சர்வீஸ் தான் இது பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஷ்ணவனுடைய மனதை துன்படுத்தணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாறி நம்ம என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஓகே, பக்தியிலேருந்து டிவைட் ஆகிடும். அதனால் ஒரு பக்தன் எப்பயுமே பயப்படுவாராம். இந்த மாதிரி பக்தியிலேருந்து விழுந்துடக்கூடாது. அந்த பயம் கரெக்டுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அப்படி தான் பயப்படணுமா ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும். ஐயோ என்ன ஆனாலும் பக்தி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயம் இருக்கணுமா ஒருத்தருக்கு. பிரகலாத் மகாராஜா சாதாரண மனுஷனை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா காமன் மேன் என்ன பண்ணுவாங்கலாம் பாருங்கள், பார்க்கில் போனீங்கன்னா 1 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காமன் மேனை பார்த்து தான் பிரகலாத் மகாராஜ் பயப்படுறாரு. ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி அறிஞ்சுக்கணும்னு எண்ணமோ இல்லை பிறப்பு இறப்பு இந்த மாதிரி இருக்கே அப்படிலாம் அதை பற்றி கவலையோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பர்சன்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, பக்தர்கள் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சாரா. ஓகே, இப்போ லக்ஷ்மி அட்வொகேட் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. இறைவா, இது என்ன கொடுமை! மற்றவர்களிடம் கருணை காட்டுவதை நீர் அறிய மாட்டீர் எப்போதும். உமது ஏற்பாட்டால் நண்பர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் முன் நீர் அவர்களை பிரிக்கிறீர்கள். இது குழந்தைகளின் அர்த்தமற்ற விளையாட்டை போலிருக்கிறது. முதலில் கருநீர சுருள் முடியும், அகண்ட நெற்றியும் எடுப்பான மூக்கும் ஜட உலகில் கவலைகளை மறக்கச் செய்யும் புன்னகையுடைய அழகிய கிருஷ்ணரை காட்டிவிட்டு
பின் அவரை எங்களை விட்டு பிரிக்கிறீர். நீர் மிகவும் கொடியவர். ஆனால் அக்குரூரர், அதாவது குரூரமில்லாதவர் என்ற பெயர் உள்ளவராக இப்பொழுது வந்திருக்கிறார். கிருஷ்ணரின் அழகிய முகத்தை காண்பதற்கான கண்களை எமக்கு அளித்தமைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் உம் படைப்பின் திறனை பாராட்டினோம். ஆனால் இப்பொழுது கிருஷ்ணரை காண முடியாமல் எங்கள் கண்கள் படிக்கிறீர்கள். இது அர்த்தமற்ற செயல். நந்தகுமாரனான கிருஷ்ணரும் மிகவும் கொடியவர். அவரும் எப்பொழுதும் புது நண்பர்கள் தேவை. யாருடன் அவர் நீண்ட நாட்களுக்கு நண்பராய் இருப்பதில்லை. விருந்தாவன கோபியர்களாகிய நாம் நம் வீடுகளையும் நண்பர்களையும் உறவினர்களையும் துறந்துவிட்டு கிருஷ்ணரின் சேவையை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் நம்மை அசட்டை செய்துவிட்டு செல்கிறார். அவரிடம் நாம் முற்றிலும் சரணடைந்திருந்தாலும் அவர் நம்மை ஏறிட்டு பார்ப்பதில்லை. இப்பொழுது மதுரா நகர பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் கிருஷ்ணர் வருகை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணர் வதன கமலத்தின் மதுரத்தை பருகுகிறார்கள். கிருஷ்ணரிடம் திட சித்தமுள்ளவரானாலும் மதுராவிலுள்ள இளம் பெண்களின் அழகில் முகங்களில் கண்டவுடன் அவர் தம்மை மறந்து விடுவார். அவர்கள் பால் வசப்பட்டு அவர் நம்மை மறக்க கூடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஏனெனில் நாங்கள் சாதாரண கிராம பெண்கள். இனி அவர் எங்களிடம் பிரியம் காட்ட மாட்டார். எனவே அவர் மீண்டும் பிருந்தாவனம் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. மதுரா நகரின் பெண்களை விட்டு அவர் பிரிய போவதில்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, கிருஷ்ணர் வந்து எங்களை விட்டு போகிறாரு, இனி கிருஷ்ணர் வரவே மாட்டாருங்க. அதே மாதிரி அவர் வந்து வரமாட்டார். ஓகே, ஆனால் சில ஆசிரியர் கமெண்ட் பண்ணுறது வருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க, சில பேர் வரமாட்டான்னு போட்டிருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் எப்போயுமே விருந்தாவன் போக மாட்டார். இது மாதிரி நிறைய விதமாக எல்லாமே உண்மை தான். ஏன்னா பகவானால் எல்லாமே உண்மையாக்க முடியும். ஸோ இப்போ கோபியர்கள்லாம் ரொம்ப வருத்தம், இப்படி கிருஷ்ணர் வந்து இப்போ கிளம்பிட்டாரே. இந்த அக்குரூருங்கிறது குரூரம் இல்லாதவருங்கிறது, ஆனால் இவர் குரூரமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி வருத்தப்பட வைக்கிறதும் டேஞ்சர் ஒரு பக்தர்களை. அந்த மாதிரி வருத்தப்பட வச்சனால அவருக்கு பின்னால் அந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு அக்ரூரர். ஓகே, இப்போ வந்து வசந்தி மகாராஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மதுரா நகரில் நடைபெறும் சிறப்பான விழாக்களை பற்றி கோபியர்கள் கற்பனை செய்ய முற்பட்டார்கள். கிருஷ்ணர் தெருக்களில் வழியே செல்வார். பெண்களும் இளம் நங்கையர்களும் தத்தம் வீட்டு உப்பரிக்கைகளிலிருந்து அவரை காண்பார்கள். ரஜாக, போஜ, அந்தக, சாத்வத ஆகிய பிரிவினர் மதுரா நகரில் வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லோரும் கிருஷ்ணர் தோன்றிய யது வம்சத்தின் கிளை பிரிவினர்கள். அவர்களும் கிருஷ்ணரின் வரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசரும் ஆனந்தத்தின் இருப்பிடமும் பரமான தன்மைகளை உடையவருமான கிருஷ்ணர் மதுரா நகருக்கு வருகை தரவிருந்த செய்தி ஏற்கனவே எங்கும் பரவியிருந்தது. அக்ரூரின் முயற்சியை கோபியர்கள் கண்டித்தார்கள். தமக்கு மிகவும் பிரியமானவரும் தங்களுக்கு விருந்தானவருமாகிய கிருஷ்ணரை அவரை அழைத்து செல்வதை அவர்கள் நிந்தித்தார்கள். முன்னறிவிப்பில்லாமல் ஆறுதல் கூறாமல் அவர்களின் பார்வையிலிருந்து கிருஷ்ணரை அக்ரூரர் அகற்றுவது அவர்கள் சற்றும் விரும்பவில்லை. கோபியர்கள் மேலும் கூறினார்கள், நம்மை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நந்தகுமாரான கிருஷ்ணர் தேரில் ஏறி அமர்ந்திருப்பது நமக்கெல்லாம் வியப்பளிக்கிறது. அவர் புத்தி இல்லாதவரா அல்லது புத்தி இருந்தும் நாகரிகம் இல்லாதவரா? கிருஷ்ணர் மட்டுமின்றி கோபாலர்கள் எல்லோரும் இரக்கமற்றவர்கள். மதுராவுக்கு செல்ல அவர்கள் வண்டிகளை பூட்டி ஆயத்தமாய் இருக்கிறார்கள். பிருந்தாவனத்தின் முதியவர்களும் கருணையற்றவர்கள் நம் நிலைக்காக இறங்கி மதுராவுக்கு செல்லவிடாமல் அவர்கள் கிருஷ்ணரை தடுக்கவில்லை. தேவர்களும் கூட நம்மிடம் அன்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணர் மதுரா செல்வதை அவர்களும் தடுக்கவில்லை. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நந்தகுமார கிருஷ்ணர் தேரில் ஏறி அமர்ந்திருப்பது நமக்கெல்லாம் வியப்பை அளிக்கிறது. பெரிய பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர், சைத்தன்ய மகாபிரபுலாம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு யாராலும் சொல்ல முடியாது. வைஷ்ணவர் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. சில சமயம் அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே,
அதனால் அவங்க பண்ணுறது தவறுன்னு நம்ம யாரும் கணிச்சிட முடியாது. சைத்தன்ய மகாபிரபு வந்து சர்வமட்டாச்சாரியா மயங்கி விழுந்துறார். சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறான்னு சைத்தன்ய மகாபிரபு திரும்பி பார்க்காம கிளம்பிடுறார், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே கோபியர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி திரும்பி, ஏன்னா இது கிருஷ்ணனுடைய ஒரு ஒப்ளியன்ஸ். 6 விதமான செல்வங்கள் இருக்கு இல்லையா கிருஷ்ணன்ட்ட, அதில் வந்து துறவுங்கிறது ஒரு செல்வம். அவர் அந்த மாதிரி அவர் யார் மேலேயும் பற்றுதலே இல்லைங்கிறத அவர் காட்டிக்கிறார், அது ஒரு செல்வம். ஓகே, அதனால் கிருஷ்ணர் வந்து இப்போ கோபியர்கள் இப்படி ஃபீல் பண்ணுறாங்களே, இல்லை சர்வமட்டாச்சாரிய மயங்கள்ட்டாரே அப்படிலாம் அவர் வந்து என்ன பண்ணல, அவர் வந்து அந்த மனசில் இருக்குது, அந்த அன்பை நினைக்கிறார். இருந்தாலும் அவர் வந்து இந்த துறவுன்ற இதை வெளிப்படுத்திப்பார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்கு பிரிவுன்ற இது வந்து ஏக்கம் மேலே வந்தோடனே அவர் அந்த கோபிகள் நினச்சி பக்தர்கள் நினச்சி வருந்துவார். இந்த மாதிரி எல்லா விதமான குவாலிட்டிஸும் கிருஷ்ணர்கிட்ட இருக்குது. அதனால் சில சமயம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம், எல்லாமே அவர்கிட்ட இருக்கானா. ஓகே ஓகே, இப்போ வந்து இவங்க சுதா மாதாஜி படிங்க, அதுக்கடுத்து கிரிஜா மாதாஜி படிங்க. சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்க, புக் இல்லை, நான் லிசன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே. அது நீங்கள் கால் பண்ணீங்க, நான் இந்த காலில் ஜாயின் பண்ணிட்டேன், அதான் இருக்க முடியல உங்கள் காலை. பரவாயில்ல பிரபுஜி, நான் புக்ஸை பற்றி தான் கேட்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஆல்ரெடி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க 250 rupeesன்னு சொல்லிட்டு. அதான் நான் என்ன புக்ஸ் வேணும்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி, ஓகே மாதாஜி. உடம்பு உங்களுக்கு பரவாயில்லையா உடம்பு கிரிஜா மாதாஜி? பரவாயில்ல பிரபுஜி, பரவாயில்ல. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பையன் வீட்டுக்கு வந்திருக்கேன் பெங்களூருக்கு. சரி, அதனால தான் புக் எல்லாம் எதுவும் இல்லை என் கையில், சும்மா லிசன் பண்ணுறேன். சரி, ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சுதா மாதாஜி படிங்க. புயல், சூறாவளி, பெருமழை போன்ற இயற்கை உபாதையை ஏற்படுத்தி கிருஷ்ணரை மதுரா செல்லாமல் தடுக்கும்படி கோபியர்கள் தேவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள். பின்னர் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நம் பெரியவர்களையும் கணவர்களையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணரிடம் நேரில் சென்று மதுரா செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டால் என்ன? இந்த நேரடி நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி ஏதும் தோன்றவில்லை. கிருஷ்ணரை நம்மிடம் இருந்து பிரிப்பதென்று எல்லோரும் திட்டமிடுகிறார்கள். அவர் இல்லாமல் நாம் ஒரு கணமும் உயிர் வாழ முடியாது. இவ்வாறு கிருஷ்ணரின் ரதம் செல்லும் வழியில் மறியல் செய்வதென்று கோபியர்கள் முடிவு செய்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசலானார்கள். ஒரு கணம் போல் தோன்றிய நீண்டதோர் இரவை நாம் கிருஷ்ணருடன் ராச நடனத்தில் கழித்திருக்கிறோம். அவரது புன்னகையை ரசித்தபடி அவரை தழுவி அவருடன் உரையாடி இருக்கிறோம். இப்போது அவர் நம்மை விட்டு போய்விட்டால் பல நேரமும் நாம் எவ்வாறு உயிர் தரிக்க முடியும்? மாலை நேரம் வந்ததும் கிருஷ்ணரும் அவரின் மூத்த சகோதரமான பலராமரும் நண்பர்களும் வீட்டுக்கு திரும்புவார்கள். அப்போது கிருஷ்ணரின் முகத்தில் பசுக்கள் எழுப்பிய தூசி படிந்திருக்கும். அவர் புன்னகையுடன் குழலிசைத்து வந்து எங்களை மிகுந்த அன்புடன் நோக்குவார். இதை நாம் எப்படி மறக்க முடியும்? எமது உயிரும் ஆத்மாவுமான கிருஷ்ணரை நாம் எவ்வாறு மறப்பது? பல வகைகளில் அவர் நம் இதயங்களை கொள்ளை கொண்டு விட்டார். அவர் போய்விட்டால் நாங்கள் உயிருடன் இருப்பது சாத்தியமல்ல. இவ்வாறு எண்ணிய கோபியர் அவரை பிரிய நேரிடுவது குறித்து மிகவும் துக்கப்பட்டார்கள். மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் வாய்விட்டு அழுது, ஓ மாதவா, ஓ தாமோதரா என்று கிருஷ்ணரின் பல நாமங்களை உச்சாரணம் செய்யலானார்கள். The gopis cried all night before the departure of Krishna. As soon as the sun rose, Akrura finished his morning bath, got on the chariot and started for Mathura with Krishna and Balrama. Nanda Maharaja and the cowherd men got up on the bullock carts after loading them with big earthen pots filled with yogurt, milk, tea and other milk products, and they began to follow the chariot of Krishna and Balrama. In spite of Krishna's asking the gopis not to obstruct their way, they all surrounded the chariot and stood up to see Krishna with pitiable eyes. Krishna was very much affected upon seeing the plight of the gopis, but his duty was to start for Mathura. This was foretold by Narada. Krishna therefore consoled the gopis. He told them that they should not be aggrieved. He was coming back very soon after finishing his business, but they could not be persuaded to disperse. The chariot, however, began to head west, and as it proceeded, the minds of the gopis
followed it as far as possible. They watched the flag on the chariot as long as it was visible. Finally, they could see only the dust of the chariot in the distance. The gopis did not move from their place, but stood until the chariot could not be seen at all. They remained standing still as if they were painted pictures. All the gopis decided that Krishna was not returning immediately, and with greatly disappointed hearts, they returned to their respective homes. Being greatly disturbed by the absence of Krishna, they simply thought all day and night about his pastimes, and thus derived some consolation. கன்சலேஷன். ஓகே, தேங்க்யூ. ஸோ கிருஷ்ணர் வந்து பிரிஞ்ச உடனே அவ்வளோ வருத்தப்படுறான். ஓகே, கோபிஸ்லாம் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டாக பாடியிருப்பாங்க. அந்த படம் கிருஷ்ணரை பற்றி எடுத்த படத்தில் பாடியிருப்பாங்க. இந்த கோபிஸ் ராதாராணி ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலி அந்த வருத்தப்படுறத அது தத்துவமாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இந்த பிரிவு துரத்தில் இருக்கும்போது குருட்சேத்திரத்துக்கு ஒரு வட்டம் வருவார் கிருஷ்ணர் பின்னால். வரும்போது ராஜாவுடைய அந்த இதில் இருப்பார், கிரீடம்லாம் போட்டு அந்த அலங்காரம் பண்ணி வந்திருப்பார். ஓகே, அதை பார்த்த உடனே ராதாராணி வந்து ஒரு பாடல் பாடுறதா ரூபகோஸ்வாமி எழுதியிருப்பார். அந்த பாடலை கேட்டு சைத்தன்ய பகவான் ரூபகோஸ்வாமி கட்டி பிடிச்சிப்பார். எப்படி என் மனசில் உள்ளது இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பார். ஓகே, அப்போ ஸ்வரூப் தாமோதர் பிரபு இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய செக்ரட்டரி, அவர் சொல்வார், நீங்கள் உங்கள் கருணையை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதனால் அவருக்கு தெரியுது அப்படின்றார். ஓகே, பிரிய சோயம் கிருஷ்ண சகச்சரி குருச்சேத்திரம் மிலித்தஸ் அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டை. அந்த பாடல் வந்து குருச்சேத்திரத்துக்கு வந்திருக்க கிருஷ்ணா அதே கிருஷ்ணா தான். எந்த கிருஷ்ணா? விருந்தாவனில் இருந்த அதே கிருஷ்ணா தான். விருந்தாவனில் இருக்கும்போது மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் வந்து புல்லாங்கல் வாசிச்சிருந்தார். அவர் காட்டில் வந்து அந்த புல்லாங்கல் வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். குருச்சேத்திரத்தில் அதே கிருஷ்ணா தான் வந்திருக்கார். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த குருச்சேத்திரத்துக்கு வந்த அந்த கிருஷ்ணா மேலே அந்த இது இல்லை. அவர் விருந்தாவன கிருஷ்ணனாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் ராதாராணி. இதுதான் அந்த பாடல். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக பிருந்தாவனம், மதுரா, அப்புறம் துவாரகா, இது 3 பாஸ்ட் டைமில் விருந்தாவனத்தில் பண்ண கிருஷ்ணாவுடைய பாஸ்ட் டைம் தான் டாப் மோஸ்ட். ஓகே, ஸோ மற்ற இடங்களில் பண்ண பாஸ்ட் டைம்ஸ் வந்து இதுக்கு அடுத்தபடி தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ டைம் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். எல்லோரும் படிச்சோன்னு நினைக்கிறேன். யாராவது படிக்காமல் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. யாரும் படிக்கலையா? சொல்லுங்கள் மாதாஜி. சொல்லுங்கள் மாதாஜி. அதுதான் ஒண்ணுல எனக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்களும் பகவத்கீதா படிச்சிருக்காங்க. அந்த சாரு அவர் வந்து சொல்றாரு, குருட்சேத்திரம் சொல்றதுனால இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றேன். குருட்சேத்திரத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 700 ஸ்லோகாஸ் வந்து அவர் எப்படி வந்து சொல்லி ஐடியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அர்ஜுனனுக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் வந்து அர்ஜுனன் வந்து நம்ம எல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான். ஒரு ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த இடத்துல எப்படி அந்த குருஷேத்திர போர்ல வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் சொன்ன பகவான் நினைச்சா எல்லாமே முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம திங்க் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்றேன். ஒரே நிமிஷம், சாரி மேம், மீட்ல போட்டுக்கோங்க. இல்ல மாதாஜி, நீங்க படிக்கலையா? நீங்க என்னது நீங்க படிங்க. சாரி, உங்களுக்கு சொல்றேன், இந்த கொஸ்டின் சொல்றேன். உள்ள படிச்சுங்க, ஒரு பேரா படிச்சுங்க. அக்ரூரரும் பலராமரும் உடன் இருக்க பகவானாகிய கிருஷ்ணர் யமுனை நதியின் கரையை நோக்கி மிகுந்த வேகத்துடன் தேரை செலுத்தினார். யமுனையில் நீராடிய மாத்திரத்தில் ஒருவன் தன் பாவ சுமைகளை களையலாம். கிருஷ்ணரும் பலராமரும் நதியில் நீராடி முகம் கழுவி கொண்டார்கள். யமுனையின் பளிங்கி போல தெளிவான நீரை சிறிது அறிந்துவிட்டு அவர்கள் இருவரும் மீண்டும் தேரில் அமர்ந்தார்கள். உயர்ந்த மரங்களின் நிழலில் ரதம் நின்று கொண்டிருந்தது. இரு சகோதரர்களும் அதில் ஏறி உட்கார்ந்தார்கள். பின்னர் அக்ரூரர் அவர்களிடம் அனுமதி பெற்று நீராடச் சென்றார். வேத முறைப்படி ஒருவன் நதியில் நீராடிய பின் இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கிரிஜா மாதாஜி மீட்ல போட்டுக்கோங்க. அக்ரூரர் இவ்வாறு நதியில் நின்ற போது அவர் திடீரென்று கிருஷ்ணரும் பலராமரும் நீரில் நின்று கொண்டிருக்க கண்டார். இது அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஏனெனில் கிருஷ்ணரும் பலராமரும் தேரில் உட்கார்ந்திருப்பதை அவர் நன்கறிவார். எனவே அவர் குழப்பமடைந்து அவ்விரு சிறுவர்களும்
எங்கிருந்தார்கள் என்பதை பார்க்க நீரிலிருந்து வெளியேறினார். அவர்கள் இருவரும் முன்பு போலவே ரதத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் மேலும் ஆச்சரியம் அடைந்தார். அவர்களை தேரின் மேல் பார்த்தபோது நீரில் அவர்களை கண்டது உண்மைதானா என்ற அவர் எண்ணமிடலானார். எனவே அவர் மீண்டும் நதிக்கு சென்றார். இம்முறை அவர் நதியில் கிருஷ்ணரையும் பலராமரையும் தவிர பல்வேறான தேவர்களையும் சித்தர்களையும் சாரணர்களையும் கந்தர்வர்களையும் கண்டார். அவர்கள் எல்லோரும் பகவானின் முன் நின்றிருந்தார்கள். பகவான் நீரில் படுத்திருந்தார். 1000 தலைகளை கொண்ட சேஷ நாகரையும் அக்ரூரர் கண்டார். சேஷ நாக பகவான் நீல நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவரின் கழுத்துக்கள் பால் வண்ணமாக காட்சியளித்தன. சேஷ நாகரின் வெள்ளை கழுத்துக்கள் பனி மூடிய மலை சிகரங்களைப் போலவும் தோன்றின. சேஷ நாகரின் வளைவான மடியின் மேல் கிருஷ்ணர் 4 கைகளுடன் நிதானமாக அமர்ந்திருப்பதை அக்ரூரர் கண்டார். அப்போது கிருஷ்ணரின் கண்கள் சிவந்த தாமரை இதழ்களைப் போல தோன்றின. வீட்டில் போட்டுக்கோங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, லேப்டாப் இல்லை, நான் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா பிரச்சனை, வைஃபை இல்லாதனால அதனால் எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் கரெக்டாக பார்க்க முடியல. இப்போ எல்லாம் படிச்சிங்க. இப்போ கிரிஜா மாதாவுடைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன, ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்கள் ஹரே கிருஷ்ணா பிரபு, கிருஷ்ணமூர்த்தி பிரபு, ஹரே கிருஷ்ணா. இந்த மாதாஜி கேட்டதுக்கு சின்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ எப்படின்னாக்க, நம்ம காலத்துக்கும் பிரம்மா காலத்துக்கும் நம்ம டைம் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாக்குறோம். நான் பிரம்மாவோட வயசு ஒரு நாள் இவ்வளவுங்கிற நம்ம படிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து ஆக்சுவலாவே 45 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது, அவளுக்கெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது. ஏன்னா அவ காலகட்டம் அப்படி. நான் வயசு பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 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 நாள் பிரம்மாக்கு எத்தனை நாளுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இன்னும் முந்தைய சாப்டர்ஸ் எல்லாம். அதனால அவளுக்கு பெருசாவே தெரிஞ்சுக்க 5 நிமிஷம் 2 நிமிஷம் மாதிரி தான் எடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, இப்போ சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஓகே, ஸோ சில பேர் இப்படி கொஸ்டின் கேட்கும்போது தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும், கீர்த்தன் பண்ணணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நீங்கள் சொல்லி அவங்கள புரிய வைக்க முடியாது. இது வந்து எப்பயுமே டிசெண்டிங் ப்ராசஸ் தான். ஆரோக பந்தா அவரோக பந்தா. நம்மளது வந்து அவரோக பந்தா. ஓகே, அவரோக பந்தானா மேலேருந்து கீழே வருது. ஓகே, குரு சொல்கிறாரு, சிஷ்யன் கேட்குறாரு. அப்படி தான் நம்ம இது ஆக்சுவலாக அதில் பணிவா சில கேள்விகள் கேட்கலாம். ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சேலஞ்சாக கேட்குறது, இது எப்படி சாத்தியம், இப்படிலாம் கேட்குறது வந்து அதை டவுட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து அஃபன் பண்ண முடியாது. அதேமாதிரி அவங்க அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸும் கொடுத்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறது, நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு தான் சில பேரால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ பிரபு சொன்னார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா. ஏன்னா இப்படி இருக்கலாம், டைம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, டைம் சேஞ்ச் ஆகுது. மேலே போனாலே ஸ்பேஸ் போனாலே டைம் சேஞ்ச் ஆகுது. டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்ற கான்செப்டில் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், இல்லை நிறைய விதங்களில் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அந்த புரிஞ்சக்கூடிய அந்த இதை வந்து கிருஷ்ணர் தான் தருவார். ஓகே, ததாமி புத்தியோந்தம் ஏனமம் பயாந்திதே. அதனால் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேலே ஆர்வம் வர வைக்கிறது தான் நம்முடைய கடமை. ஓகே, தேங்க்யூ. அந்த ஆர்வம் வர வைக்கிற வரையும் அவரை நம்ம கை விட்டுறக்கூடாது, அவர் பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் பிரசாதம் சாப்பிடுங்க, ஹரிகேஷ் சொல்லுங்கள், இதெல்லாம் இருக்கும் நிச்சயமாக. நீங்கள் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு விதத்தில் சொல்லிவிட்டு அவரை நம்ம சொல்ல வச்சோன்னா கடைசியில் அவருக்கு வந்து கிருஷ்ணனை புரிய வைப்பார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. இப்போ நம்ம இப்போ எந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம் பிரபு? இப்போ நம்ம கிருஷ்ணர் புக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஓ, கிருஷ்ணா புஸ்தா. ஆமாம். எந்த அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம் அதில்? இப்போ வந்து 39 படிக்கணும் பிரபு. சரி பிரபு, கொஞ்ச நாள் உங்களை ஆள் காணோம், ஊர்லேருந்து வந்துட்டீங்களா நீங்கள்? நான் நியூயார்க்கு போயிருக்கேன் பிரபு. நியூயார்க்கில் இருக்கீங்களா? ஓ சரி. எப்படி விசா கிடச்சிச்சா? முதல்ல உங்களுக்கு கிடச்சிச்சா? இல்லை, விசா வந்து என் ஒய்ஃப் தவறி போய் 7 வருஷம் ஆகுது. ஓகே. 2 சில்ட்ரன் இங்கே தான் இருக்கா. ஓகே. அதனால எனக்கு வந்து NRI விசா இருக்கு. ஓ, என்ன? சரி. விருந்தாவன் வரீங்களா நீங்கள்? ஓகே. சரி. விருந்தாவன் வரீங்களா நீங்கள்? பார்க்கலாம், கருணை இப்படி இருக்கு. நிச்சயம் வரணும், பார்க்கலாம். சரி, ஓகே. சரி, ஹரே கிருஷ்ணா. விருந்தாவன் வந்து இவர் தாராபதி பிரபு போட்டிருக்காரு. விருந்தாவன் வந்து செப்டம்பர் எண்ணில் போட்டிருக்காரு மாதாஜி. செப்டம்பர் எண்ணில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். யாரு? ஸ்ரீனிவாஸ் பிரபுஜியா? இல்லை, இது தாராபதி பிரபு ரகு பிரபு போகிறாங்க.
டெம்பிள் காசு எல்லாமே போட்டிருக்காங்களா? போட்டுருக்காங்க. நான் அனுப்புறேன் உங்களுக்கு. எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன் மாதாஜி, எல்லாம் போட்டிருக்கேன். ஆமாம், அனுப்பி விடுங்க. நான் அனுப்புறேன் உங்களுக்கு, அனுப்புறேன். சரி, ரைட். தேங்க்யூ பிரபுஜி. Thank you. நல்லா கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. தண்டோதரம் பிரணாமம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குரூப்ல போடுறீங்களா பிரபு? நான் டூர் போடுறேன் மாதாஜி. வந்து அவன் டூர் போடுறேன் மாதாஜி. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தப்பயேவ ச பதிதானாं भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंतकोटि वैष्णव की जय, रामाचल की जय, शीला प्रभुपाद की जय, जय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा.